கண்ணை கலெக்டர் பேச்சு கிடையாது. அவர் ரெண்டு பேசணும். ஐயா நீ சொல்ற நானா போட்டா என்ன பண்ணுவேன்? தேவடியார பார்த்து தேவடியானா நம்மள கதை அடி சப்ப யாரு வந்து யாரு சுற்றி வளவர சென்னுடைய மகன் முரளி இன்னும் வரவில்லையே, எங்க சென்றிருப்பான்? அவன் வந்தவுடன் இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிச்சுட்டி அழகு பார்க்க வேண்டும் ஆசைப்படுகின்றேன். சரி அவனை விடு. 1000 வாங்கி நான் பில்லு காட்டுறதுக்குள்ள பையன் போயிச்சா? அவன் கெட்டிக்கார பில்லோட தான் வருவான், பார்க்கலாம். உதவாத சரக்குதான் அங்கொன்னு இருக்குது, பின்னாடி கூப்பிடுது. வேண்டுதல் தடவாத பணத்தை கட்டிட்டு பதங்களுக்கு வந்துக்கிறேன். ஆமா அடுத்த அமாவாசைக்கு ஆபரேஷன் போறாங்க. ஆமாங்க ஆபரேஷன் கிட்ட போறாங்க. அடுத்த அமாவாசை ஹரியானா சண்டை தான் போகணும். வேண்டுதலா? யாருக்கு வேண்டுதல்? திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டியதுமா கதைய. அப்ப திருப்பதியில முருகரு, அப்ப திருத்தல யாருக்கு? ஒரு மாதிரியா இருந்து இங்கிருந்து புறப்படும் போதெல்லாம் டிப் டாப்பா போன. இப்ப நான் லாலி அடிப்பட்ட நாய் போல நிக்கிறேன். 1050 ரூபாய் கேக்குறியா? 1050 ரூபாய் எடுத்து போனே. ஆமா கட்டிட்டியா? பணத்தை கட்டினேன். சரி பில்லு வராது, வேலை கொடுத்துக்கிறாங்க. உலகத்தை படைத்தார பிரம்மா. அவருக்கு ஒரு மாதம். நம்ம எல்லாம் பெற்று எடுத்தாரே அம்மா, அவளுக்கு எத்தனை? அவளுக்கும் ஒரு மாதம். எனக்கு டபுள்மா. இந்த வேலைக்கு டபுள் மாமாவா? நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனா போதும். போறோம் பத்தியா கரண்ட் பில்லு கட்டினா எதுக்குடா பப்பு ரசம் போடுங்கன்னு வர போறோம். நகத்துல போடாத வேலை ஒரு வெளியிடாம போற. நீ டாக்டர் மாமாங்க அந்த வேலை செய்ய. ஒரு ஆள் போயிட்டு அவங்க இட்டு போலாங்க. பக்கமே அதை விடு. எங்க புள்ளி அவன் யாரு? உன்ன மாதிரியா? அவன் தங்க கம்பிடா, தங்க
தங்கத்தை தம்பா அங்க உரிக்குங்கிறாங்க. என்னது தங்கத்தை உருக்குறாங்களா? உண்மை. டேய், அவன் பச்சை மண்ணுடா. பையன் நேரம் மண்ணை பேசி இந்த பேசி மேடம் நானும் ஒண்ணு சட்டி ஒண்ணு செஞ்சிருப்பேன். டேய், நீ கூட வார்த்தை ஏதோ சூட்டு மாதிரி 1050 ரூபாய் வாங்கி போனா நான் பணத்தை கட்டினேன். நீ கெட்ட உன் பையன் பில்லு வாங்க உட்காந்துக்கிறான். என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மண்ண என்ன சொல்ற? மானாண்டா அப்பா தேடு வர்றா வாடான்னு நான் கூப்பிட்டேன். அவர் கவுண்டர் உள்ள தடிய மாட்டிக்கினேன். தலையை மாட்டிக்கிட்டு ஆடி மாசம் காத்து ஐயா உமது மகன் சிரிக்காதடா. இருப்பது 4 திசை 3 திசை போக கூடாது, போக வேண்டும். 4வது திசை வடக்கு திருமண உமது மகன் வட திசை நான் செத்துறேன். நான் செத்துறேன். 53,000 வாங்கி நீங்களே பக்கத்து எடுத்து வாங்கிட்டு போறீங்களே வேலை போறீங்க. ஐயோ ஆக்கோர் கொண்டு தாண்ட மாட்டீங்க. வேணும் 3 பருக்கு பாருங்க. நாத்திகள் வாழக்கூடிய இடமடா. அங்கு சண்டவர் வாழ்ந்ததா சரித்திரம் எப்படியா கூட தெரியாதாங்க படத்தை கட்டிட்டு பாவாடை அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதடா. வாழ்க்கையே சீரியஸ்டா பாவி. பையன் போனாலும் போறான். என் பையன் போனாலும் போறான். 1050 உனக்கு 1050 தான் முக்கியம். என் மகன் மாமா வாடா சொல்ல வாடா. அம்மா என் தாயே தேவடியா மேடம். என்னங்க இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே கிடையாது போல. ஆனவனா வந்துடுறா. யாரு அவன் இறந்த பையன்? நான் டாபர் மாமா வந்துக்கிறேன். நீ எவனா வேணா இரு.
சிவாய நம சிவாய நாதான்னு நாங்க தான் தப்பா நினைக்கிறோம். உன் பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானா கொஞ்சம் பஞ்சாமிரதம் வாங்கி சாகவா சாகவா கண்ண கலெக்டர் பேச்சு கிடையாது. அவராண்ட பேசணும். ஐயா நீ பேச்சுக்கறியா சொல்ற நானா போட்டா என்ன பண்ணுவேன்? தேவடியார பார்த்து தேவடியானா நம்மள கதை அடி சப்ப வாங்கிட்டா யாரு வந்து யாரு இருக்கிறாங்க கால் போட்டு நீ ஒரு பொம்பளை வந்து நான் போயிட்டு இல்லையா என்ன பொம்பளை 2000 அப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க அப்பா வாங்க மாமா வாங்க வாங்க மாமா சும்மா வாங்க மாமா வாங்க நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க மாமா மாமா நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் வரதுக்கு வந்திருக்கீங்க. வந்து உடனே பால் குடிங்களே. பால் குடிக்க வயசாடா இது. நான் பாலை வந்து எத்தனை வருஷம் பால் குடிச்சோம். வீட்டுல போய் அம்மா நீங்க பாருங்க. நீங்க வரதுக்கு நீங்க பால் சாப்பிடுறியா? பால் சாப்பிடுறியா? தேன் சாப்பிடுறியா? பூஸ்ட். என்ன சாப்பிடுறேன்? மாமா வந்திருக்காரு. நீ இன்னொரு வாட்டி தேவடியான மட்டும் சொன்னேன். உள்ள தேங்காய் முடிவெடுத்து ஓடிப்போ. நான் தான் உள்ள உக்காந்து பாத்தா அந்த பஞ்சு எடுக்கட்டும் காயல் நான் தான் அடிச்சு நல்லா துண்ணு புது மோள மாட்டேன் எந்த மோள மாட்டேங்கிறா நான் வைக்கல
பின்னாடி பண்ண ஆம்பளை வச்சான் போ கைக்கு அலையிற ஒரு ஆம்பளை பார்த்த உடனே என்ன இருக்குது நான் அறிவு நானு ஐய் நீ யார் முதல்ல சொல்லு பாய் ஏய் யார் ராமராஜ் போயிட்டு நான் சீச்சிங்க அவனோட பேசணும் பேசணும் நீ பேசக்கூடாது நான் ஏன் பேசக்கூடாது மனோலி எங்க இருக்குது எப்படி தெரியும் பையா ஐயோ எங்கப்பா அவரு எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலாம் இங்க வர தகுமா ராணி இங்க வர தகுமா நீ யாரு இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மன்ன இங்க வர தகுமா அவ யாரு அவர் தாசி அவர் தாசி அப்பா போதுறதுக்குப்பா யாரை பார்த்தது அவ தாசி குடும்பத்தின் குத்து விளக்கு அவள குடும்பத்தின் குத்து விளக்கு எத்தனை பேர் பின்னாடி எடுத்து போய் குத்து இன்னும் பார்த்து மண்ணை வாரி அடிச்சு அவள பத்தினியா கடவுளே அவ பத்தினியும் இந்த மாதிரி பக்கத்துல எத்தினியும் ஆயில கணக்கு எடுத்தா தான் தெரியும் 2 ரோட்டு ரொம்ப 3வது ரோட்டு போய் வந்த ஆளுங்க நீ பார்த்து அந்த ஒரு லாரி விட்டு அடிச்சு பாய் நம்பா பையன் பாரு நான் சொல்றத கேளுப்பா இப்ப சவகாசம் வேண்டாம் பாரு பையனை பாருடா பாரு ஒரு நாட்டு மன்னன் இப்படிப்பட்ட செயலை செய்யலாமா? நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீங்களே, யார் அந்த ஆண்டி பூ போட்டு சட்டி போட்டுக்கிறாங்க? என்ன ஆம்பளியா மதிக்கல பிறகுமா? ஆமா ராஜா, நான் ரஞ்சிதா மேடம், ஒப்பா நித்யானந்தா சாமி, திருவண்ணாமலைக்கு வா ஆசைய நீ மட்டுமா சிரிக்கிற? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குது. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று அவளை செல்லமா வளர்த்தனே,
பெற்றெடுத்த தந்தை என்ன பாராம என்னையே கைவிட்டு எடுத்துக்கிட்டானடா. மது போதையிலே தாச்சி விட கதை நிற்கிறானே. இதற்காக அவளை செல்லமா சிரிக்காதீங்க ஐயா. நானாடா சிரிக்கிறேன். போங்க சுவர்க்கத்துல கேட்க. என் மகனை நினைச்சு நான் மங்கிறேன். ஓ தேவடா உனக்கு ஏதாவது பாட்டு எப்படியாகிலும் என் மகனை மனத்திருத்த வேண்டும். அவன் நல்லவனாக வாழ வேண்டும். அதற்கு ஏதாவது மார்க்கம் இருந்தா சொல்லேன்டா. ஐயா ஆஸ்பத்திரிக்கு போய் பையனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. திருந்திர மாட்டான். இதுதான் திருத்துக்கு வழியா? வேற என்ன பண்ண முடியும்? நம்ம மோட்டர் இல்லாத எப்படி இன்னும் போய் நான் யோசனை கேட்ட முடியும். நல்லதா சொல்லுவாங்க. இவனை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தான். எத்த விட்டுடுவான். சரியான யோசனை. இந்த தாட்சியை விட ஒரு அழகான ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவன் மனத்திற்கு நல்லவனாக நாடு நாடாக சென்று பெண்ணை பார்க்க வேண்டும்.